நவம்பர் 2025 வந்து 8 மெம்பர்ஸை வந்து தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அப்பாயிண்ட் பண்ணுது. அது 8 மெம்பர்ஸில் வந்து 5 மெம்பர்ஸ் பழைய வக்ஃப் போர்டு அப்பாயிண்டீஸ் தான். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு நான் முஸ்லீமும் அப்பாயிண்ட் பண்ணலை. அதனால் என்ன பண்ணேன், நான் இது வந்து டோட்டல் வயலேஷன் ஆஃப் த வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செஞ்சேன். அதில் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் த போர்டு 2 நான் முஸ்லீம்ஸை வந்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணாதனால இது வந்து பிரைமரி ஃபேசி வயலேஷன் இது உமீது வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து தமிழ்நாடு வக்ஃப் போர்டை வந்து பணி செய்ய இடைக்கால தடை ஆணையை பிறப்பிச்சாங்க. தமிழ்நாடுக்கு தர்காக்கள் ஜமாத் 4 மஸ்ஜித்ஸ் வந்து ஒரு ரேடிக்கல் அமைப்பு, சலஃபி அமைப்பு ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துக்கு கொண்டு இருக்கிற நேரத்திலே வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய த்ரெட், நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்னு சொல்லி பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறாரு. இது வரைக்கும் நோ ஆக்ஷன். தமிழ்நாட்டில் வந்து இந்த அப்துல் மஜீத் சிந்தானி அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட் 2004 வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் டிசைனேட் பண்ணுறாங்க. தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒரு புக்கு வந்து அந்த புக்கை வந்து தமிழ்லேயே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த புக்காக தான் சார். இன்னும் ஷாக்கிங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டர் லீ டிவி அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்களா. ரொம்ப இதெல்லாம் இருக்குது, ரொம்ப சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஆள். இவர் ஒரு சிரிச்ச முகம், சின்ன குழந்தை மாதிரி ஒரு பையன் இருக்கான் பாருங்க, லைக் அலாவுதீன் 60 விளக்கு மாதிரி. இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இது மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன். இந்தியா டு ரிட்டர்ன் டு இஸ்லாமிக் ரூல். வெகு சீக்கிரமாக இந்தியாவில் இஸ்லாமிக் ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. இது வந்து 2024 இவரோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக ரொம்ப டேஞ்சரஸ் ப்ரொபோர்ஷனில் மாறினதுனால இவருடைய 5 பில்லர்ஸ் அப்படின்னு ஒரு மீடியா ஹவுஸ் இருக்குது. அதோட எல்லா வீடியோஸ் பேன். இவர் எங்கெங்கே சோஷியல் மீடியாவில் எதெல்லாம் இருந்தாரோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவரை பேன் பண்ணிச்சு. பிகாஸ் இஸ் பிக் செக்யூரிட்டி த்ரெட். தமிழ்நாட்டுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் பெரிய அச்சுறுத்தல் இதுதான். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், தாமரை மலரட்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வது VN சுப்பிரமணியம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்மளுடைய அலுவலகத்திற்கு அட்வொகேட் ஷவுகத் அலி வந்திருக்காரு. அவரோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான டாபிக், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்மளோட நேயர்களுக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தி அவர் பகிர போகிறாரு. அது என்னென்று கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. சார், ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய இன்டர்வியூலேயே நீங்கள் நிறையா ரிவலேஷன்ஸ், தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அதனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான், இவர்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி, ரேடிகலைசேஷன் பற்றி, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சேலஞ்சஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் எல்லாத்தையும் பற்றி விரிவாக பேசியிருந்தீங்க. நம்மளுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் சேர்மன் ரிசைன் பண்ணியிருந்தார். அதெல்லாம் பெரிய நியூஸ் தமிழ்நாட்டில். இப்பொழுது ஒரு பெட்டிஷன் நீங்கள் போட்டிருந்தீங்க தமிழ்நாடு வக்ஃப் போர்டு பற்றி தான். அது நீதிமன்றம் இப்போது தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்படுவதற்கே தடை விதித்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஏன்னா செயல்படுவதற்கு தடை என்றால் அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? சரி, உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் போன வாட்டி நான் நேர்கள் சொன்னேன், ஹவு இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க வித் ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ். அதில் ஒரு முக்கியமான இது வஹாதத் இஸ்லாமின்னு ஒரு ஆர்கனைசேஷன். ஆல்ரெடி சிமியோட அட்ஜங்க்டு. அதனால் வஹாதத் இஸ்லாமி ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்றதுனால சிமியை மறுபடியும் பேன் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் December 6 ஒரு வக்ஃப் போர்டில் கிட்ட டைரக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வக்ஃபோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி December 6 ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்புறமா அங்கே இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ், முஸ்லீம் பிரதர்ஹுட் உடைய தலைவருடைய ஸ்பீச், அவருடைய கோட்ஸ்லாம் வந்து அச்சு செய்து விநியோகம் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது மாதிரி ரொம்ப ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து அப்போது நால்பந்தை பற்றி பேசணும். தென் பச்சாவலி தர்காவில் என்ன நடக்குது, ஸோ மெனி தர்காஸ் நம்ம பேசணும். இந்த கேம்பெயின் வந்து 2014 இருந்து நான் நடத்திட்டு வரேன். பிகாஸ் வக்ஃப் ரீஃபார்ம்ஸ் வேணும். வக்ஃபில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது ஸ்ட்ராங் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணும். இல்லைனா வக்ஃப் போர்டை வந்து
அவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, we cannot கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபர்தர் ரேடிகலைசேஷனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு ஒரு 10 வருஷமாக நான் நியர்லி 16 இயர்ஸ் 12 இயர்ஸாக அதை நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொன்னேன். அந்த கவர்மெண்ட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உமீது அமெண்ட்மெண்ட் வந்தது இல்லையா 2025 உமீது வஃப் போர்டுன்னு மாற்றி உமீதுன்னு பேர் வச்சாங்க இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப ரேடிகலிசமை ஸ்டாப் பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த வஃப் உடைய அக்கௌண்ட் ஆடிட்டை பண்ண முடியும். இங்கே இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணாமையே வந்து கான்ட்ரிபியூஷன் வாங்கிடுவாங்க. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இவங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்ணாங்களான்னா இல்லை அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. கான்ட்ரிபியூஷன்ற 7% எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் 7%. வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன்? கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்ரி வஃப் அவங்களுடைய ஆனுவல் ரெவென்யூஸ்லேருந்து 7% வந்து வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கணும் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். ஏன்னா வக்ஃப் போர்டு தானே சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தானே கண்காணிக்கிறாங்களா வஃப்பை, அவங்களுடைய ஸ்டாஃப்க்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அந்த 7% இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டாங்கன்னுவாங்க. கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் சப்மிட் பண்ணாங்களா, இல்லை அக்கௌண்ட்ஸ் அதை பற்றி எதுவுமே வராது. இந்த மாதிரியெல்லாம் சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்கியிருந்தோம். அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் கட்டியிருக்காங்க 3 வருஷம் தொடர்ந்து 2 வருஷம் தொடர்ந்து வந்து நீங்கள் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணலன்னா அந்த முத்தவயலி மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு குரேஷியா வஃப்னு சொன்னேன், அவர் அந்த இதில் வந்து தன்னிச்சையாக வந்து சில பேர் வந்து நாங்கள் அன்அப்போஸ்டாக நாங்கள் எலெக்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டிட்டாங்க. அது வந்து ஹைகோர்ட்டில் போய் அது ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க. பட் அந்த ஆளு தான் இப்போ கூட கண்டினியூ பண்ணுறாரு. எவ்ரி மந்த் வந்து அவங்க வந்து எவ்வளோ நாங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் போடுறாங்க. பட் அவங்களுக்கு என்ன லீகலி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்டினியூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அதே மாதிரி பச்சாவலி தர்காவில் வந்து ஆல்ரெடி 2000 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காலாவதி ஆயிடுச்சு. அது வந்து ஹைகோர்ட்டில் கூட அவங்க சொல்லியிருக்காங்க அது காலாவதி ஆயிடுச்சு, இவங்க கண்டினியூஸாக கமிட்டியில் இல்லைன்னு. பட் அந்த கமிட்டி தான் இப்போ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த தர்கா எங்கே இருக்குது? இந்த தர்கா வந்து நம்ம பாபநாசம் சிவன் ரோடில் இருக்குது. அந்த இட்ஸ் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் போன வாட்டி உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி அந்த வேக்கண்ட் அது வந்து ஒரு தர்கா, ஆனால் அதை வந்து வேக்கண்ட் லேண்டுன்னு சொல்லி அதை வந்து ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்தில் யார் வாங்கினா பிஆர்எஃப் அப்படின்ற ஒரு ரேடிக்கல் ஆர்கனைசேஷன் தான் வாங்கிடுச்சு. அது பிஆர்எஃப் ஓட காட்ஃபாதர் யாருன்னா டாக்டர் பிலால் பிலிப்ஸ். அது டாக்டர் பிலால் பிலிப்ஸ் யாருன்னா லஷ்கர் ஏ தய்பாவுக்கு ரொம்ப வேண்டிய ஆள், ஜாக்கிர் நாய்க்கும் வேண்டிய ஆள். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, இப்போ கூட ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அதை ஏலத்தில் வாங்குறாரு. தென் நம்ம அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இது வேக்கண்ட் லேண்டே கிடையாது, இந்த வேக்கண்ட் லேண்டுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறதே வந்து வக்ஃப் போர்டு தான். சரி, இப்போ உங்களுடைய பெட்டிஷனில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லை அதில் இப்போ இந்த நியூ ஆக்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா இதில் வந்து கம்பல்சரி 2 நான் முஸ்லீம்ஸ் இருக்கணும்னு இருக்குது. இவங்க இந்த முஸ்லீம் குரூப்ஸ்லாம் வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. தட் இஸ் ஓய்சி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணார். ஆமாம், இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் செல்லாது அப்படின்னு சொல்லி. அதுலேயும் அவங்க அதான் சொல்கிறாங்க, இதில் வந்து நான் முஸ்லீம்ஸ் வந்து இட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்ஃபரன்ஸ், எங்களுடைய மத ஃபங்க்ஷன்ஸ் மேலே இவங்க இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து இடையூறு செய்கிறாங்க. இந்த புது சட்டம் வந்து ஒரு இடையூறாக இருக்குது, எங்களுடைய மத உரிமைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு. அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா paragraph 184, we do not wish to go into the question regarding inclusion of non-Muslim members amounting to interference in religious practices. இது வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்க்ளூஷன் இது வந்து ஆல் இன்க்ளூசிவ், எல்லாமே ரிலிஜன் எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு போர்டை ஒன்று உருவாக்குறீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு தப்பு கிடையாது. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட். அதுதான் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பட் நம்பர் ஆஃப் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் இந்த வக்ஃப் போர்டு ஸ்டேட் வக்ஃப் போர்டில் வந்து நாட் மோர் தென் வில் நாட் எக்ஸீட் 3 அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கலாம், அப்புறமா வந்து 2 மெம்பர்ஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு மெம்பர், தென் பார் கவுன்சில், இவங்க 2 பேர் தே கேன் கம் ஃப்ரம் நான் முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த ஆர்டர் வந்ததுக்கு உடனே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வக்ஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த ஆக்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா, இந்த பெட்டிஷன் இவங்க ஸ்டேக்கு பெட்டிஷன் போட்டாங்களா அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் இப்போ நான் ரீட் பண்ணேன். அந்த இந்த ஸ்டே வந்து பெட்டிஷன் இன்ஜங்ஷன் பண்ணதுக்கு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் இருந்தது, சில
இதெல்லாம் செய்யக்கூடாது, நாட் மோர் தென் 3 மெம்பர்ஸ் ஷுட் நாட் பி தேர். அப்புறமா வக்ஃப் இதில் வந்து சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் வந்து 4 பேருக்கு மேலே நான் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்டேட் போர்ட்ஸில் 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா இது என்ன ஆகுதுன்னா, இந்த லா பாஸ் பை த பார்லிமெண்ட், உமீத் ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பிகம்ஸ் law passed by the parliament to be implemented under article 256. அரசியலமைப்பு சட்டம் 286வது பிரிவு படி இதை வந்து அமுல்படுத்த வேண்டியதாக இருக்குது, கடமையாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா சார், இதை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த குறிப்பிட்ட சட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அனைவரும், அங்கே வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உட்பட இந்துக்களாக தான் இருக்க வேண்டும் என்று ஹெச்ஆர்என்சி ஆக்ட் சொல்லும்போது, வக்பு வாரியத்தில் மட்டும் எதற்காக நாங்கள் வந்து நான் முஸ்லிம்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்துக்களுடைய கோவில்களில் நாங்கள் யாரும் போய் தலையிடுறது இது வந்து இந்த கிரிட்டிசிசம்க்கு நான் வந்து போன வருஷமே இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். எப்படி வந்து வஃப்ஸும் ஹவு வஃப்ஸ் அண்ட் நான் முஸ்லிம்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெனி ஆஃப் த வஃப்ஸ், இப்போ நாகூர் தர்கா, தமிழ்நாட்டில் இருக்க பெரிய நாகூர் தர்கா, அது கொடுத்ததே வந்து ஒரு ஹிந்து தான், அச்சுத்தப்பா நாயக்கர். அதே மாதிரி பெரிய பெரிய வஃப்ஸ் 1000 ஏக்கர் ராணி மீனாட்சி, அவங்க மங்கம்மா, அவங்களாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பெரும்பாலான வக்ஃப்ஸ் வந்து தர்காஸ் தான். இந்த பெரும்பாலான தர்காஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது யார் நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி யார் இருக்கிறாங்க, எந்த தர்காவில் எடுத்துக்கிட்டாலும் அதிகமாக காணிக்க செலுத்துகிறவங்க அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியை எக்ஸ்க்ளூடே பண்ண முடியாது. ப்ளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய எல்லா வக்ஃப்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், நீங்கள் பரோடா எடுத்துக்கங்க, சத்தாரா, அந்த ஏரியாலலாம் இந்த மகாராஜாஸ் ஜெய்ப்பூர் அவங்களாம் வந்து வக்ஃப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் மகாராஜா மைசூர் கூட எனக்கு தெரிஞ்ச சில டாக்குமெண்ட்ஸில் நானே பார்த்துருக்கேன். மகாராஜா மைசூரே வந்து பிஹிஷ்தி வஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சா வைக்கிறதுக்காக ஒரு வஃப் கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட வஃப் தான் அது. அந்த ராஜா உடையார் கொடுத்த வஃப் டீடே நான் பார்த்துருக்கேன். ஸோ மெனி ஆஃப் த வஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸே வந்து ஹிந்து மகாராஜாஸ், ஹிந்து ரிச் பீப்புள். அப்புறம் பிரதாப் சிங் வந்து இந்த மாஸ்க்கு கட்டினார், ராஜா பிரதாப் சிங், நாகூரோட மாஸ்க், அந்த மினாரெட்ஸ்லாம். அப்போ அவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாதுல்ல நம்ம. சரி, இப்போ வந்து மதமேறு எனும் பிரிந்தது போதும் சொல்லி மட்டும் வந்து ஒரு பாட்டு போட்டால் போதாது. யூ மஸ்ட் ரியலி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. லெட் சேரிட்டி பிகின் அட் ஹோம். இன்னைக்கு வந்து ஹெச்ஆர்என்சின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் கிடையாது, இட்ஸ் ஸ்டேட் ஆக்ட். நாளைக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இருந்ததுன்னா அதில் கூட நான் ஹிந்துஸ் கூட வரலான்னு சொல்லலாம். லெட் இட் பிகின் ஃப்ரம் த முஸ்லீம் கம்யூனிட்டி. வாட் இஸ் ராங்? இதனால, அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர் வக்ஃபு வாரியத்தில் இருப்பதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நான் எடுத்துக்காட்டுலாம் கொடுக்கறது வந்து பிரச்சனை பண்ணுறதே யாருன்னு தானே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அது இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் வந்து இப்போ கூட மெம்பர்ஸ் ரொம்ப தர்கா கமிட்டி, தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத், அவங்களெல்லாம் யாருக்கு அகேன்ஸ்டாக லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, என்ன எழுதியிருக்காங்க அது நான் காட்டுறேன். இப்போ லெட் அஸ் கம் டு திஸ் பாயிண்ட். எஸ், இப்போ இவர் என்ன சொன்னார், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். சரி, அதே மாதிரி உமீத் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஆக்ட் என்னென்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பட் 2 நான் முஸ்லீம் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலை. இதை நான் சேலஞ்ச் பண்ணேன் ஆன் த கிரவுண்ட். இந்த 2 முஸ்லீம் மெம்பர்ஸை வந்து இவங்க 10 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 நான் முஸ்லீம்ஸ் வர முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் இஸ் 11 தான். 10 பேர் அப்பாயிண்ட் பண்ணால் ஒரே ஒரு ஆள் தான் மிஞ்சிருக்காரு. அப்போது நீங்கள் ஒரு ஆளை நான் முஸ்லீமாக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணால் கூட மேக்ஸிமம் அந்த 2 பேரை நீங்கள் உங்களால் லா சொன்ன மாதிரி உங்களால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இது ஆர்டிகல் 256 டைரக்ட் வயலேஷன். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட் லாவை நாங்கள் பார்ஷியலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், எங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாலே வந்து இட் வயலேட்ஸ் ஆர்டிகல் 256. அந்த 256 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரமும் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு அடிபணிணும்னு இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து பார்ஷியலாக எங்களுக்கு எது தேவையோ அதை தான் நாங்கள் அடிப்பண்ணுவோம், எங்களுக்கு அது தேவையில்லையோ நாங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாலே ஆர்டிகல் 56 வயலேஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இதில் வந்து டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்கணும், இது நீங்கள் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலை. தென் நான் என்னோட பெடிஷனில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து இது வந்து பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷனரியாக அதை எடுத்துருக்கணும். அதனால நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் இதில் வந்து பார்ட்டியாக சேர்த்தேன், லா மினிஸ்ட்ரியை பார்ட்டியாக சேர்த்தேன், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸும்
பார்ட்டியாக நான் சேர்த்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்களா? அவங்க வந்தாங்க. அதில் அந்த ஜட்மெண்ட்லேயே இருக்குது யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு. மிஸ்டர் விடி பாலாஜி, சீனியர் பேனல் கவுன்சில் ஃபார் R3. R3னா மூன்றாவது ரெஸ்பாண்டன்ட், R4 வந்து R3 இஸ் லா டிபார்ட்மெண்ட், R4 வந்து மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிரைம ஃபெசி இந்த ஆர்டர் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் செல்லாது. பிகாஸ் யூ ஆர் நாட் இந்த 2 நான்-முஸ்லிம்ஸை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலை. அதனால் வந்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த போர்ட் ஆஸ் இட் எக்ஸிஸ்ட் டுடே prima facie is not in accordance with the provisions of law அப்படின்னு சொல்லி the board cannot be allowed to exercise any powers and functions under this act. The board is hereby restrained from exercising any powers and functions அப்படின்னு ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க. This is the judgment. இது எத்தனை நாளைக்கு இந்த உத்தரவு செல்லும்? இது வந்து அடுத்த ஹியரிங் 19ஆம் தேதிக்கு இருக்குது. அது வரைக்கும் இந்த அவங்க வந்து they have to give. அப்படி இல்லைன்னா அவங்க ஒன்று அந்த கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணணும், 2 நான்-முஸ்லிம்ஸை இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணலைன்னா என்டையர் போர்டு வந்து இல்லை இப்போ வந்து ரெஸ்ட்ரெயின் ஃப்ரம் எக்ஸசைசிங் எனி பாஸ்ன்னு சொல்கிறோம், அண்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போது அது வரைக்கும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்களை யார் பராமரிப்பது? வக்பு வாரியத்தினுடைய அந்த அன்றாடம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன ஆகுறது? அதுக்கு தான் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கார்ல, எனி ப்ராப்ளம் இருந்ததுன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி இஸ் த மினிஸ்ட்ரி இருக்கு, மினிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த உத்தரவு போட்டது 8/1/2026. ஆமாம். ஸோ அடுத்த ஹியரிங் வந்து 19/1/2026. அது வரைக்கும் தற்காலிகமாக பவரே இடைக்கால தடை விதித்து. இப்போ வக்ஃப் வாரியத்து சேர்மன் யாரு? நவாஸ் கானி. அவர் அது வரைக்கும் எந்த ஒரு உத்தரவையும் போட முடியாது. எந்த உத்தரவையும் போட முடியாது அவரால் போட முடியாது. இந்த போர்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. எந்த மெம்பர்ஸும் வந்து ஒரு அஜெண்டா 12ஆம் தேதி ஒரு அஜெண்டா இருந்தது, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுடைய இந்த பெட்டிஷனுடைய நோக்கமாக என்ன இருந்துச்சு உங்களுக்கு? இந்த பெட்டிஷனோட நோக்கம் வந்து நம்ம ஏன் வந்து நான்-முஸ்லிம்ஸை கொண்டு வரணும், அது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் பெரும்பாலான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 29/12/2025 அன்றைக்கு தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் ஆனரபிள் பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. வஃப்ஸ் டேக்கன் ஓவர் பை ராடிக்கல் சலஃபிஸ்ட், connivance of Tamil Nadu Waqf Board, threats posed by radicals to security, public order, unity, integrity of the country, more especially when Operation Sindoor is still underway. அப்படின்னு எந்தெந்த ராடிக்கல் ஆர்கனைசேஷன் சென்னையில் எந்தெந்த மஸ்ஜித் வஃப்ஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒரு ராடிக்கல் ப்ரொபகேண்டாவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. 1-2 குறிப்பிட முடியுமா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா பச்சாவலி தர்கா அப்படின்னு, அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க யார் இந்த பிலால் ஃபிலிப்ஸ் வந்து லஷ்கரே தய்பா அலி தமீமின்றவரை வந்து அவர் தான் வந்து மூல செலவு செஞ்சு டெரரிசமில் வந்து ஈடுபடுத்த வச்சார். இது வந்து US ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி இருக்குது ஆன் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, அவங்களே அவங்களோட ரிப்போர்ட்டில் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் ப்ளஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரேவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா தர்காக்கள், அதெல்லாம் ஒழிக்கணும்னு அவர் புக்கில் எழுதியிருக்கார். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தௌஹீத் அப்படின்னு ஒரு புக்கு, அது ஆன்லைனில் கிடையாது. அது மட்டும் இல்லை, தாஜ்மஹாலை கூட இது பண்ணிடணும், டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் இன்ஸ்டிகேட்டிங் டெரரிசம் தான். என்ன ரோம் ஸ்டாட்யூட் சொன்ன மாதிரி இந்த தர்காஸ் இந்த டாம்ஸ்லாம் வந்து அதை உடைச்சாலே வந்து இன்டர்நேஷ்னல் வார் கிரைம் அப்படி போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து அவர் ஊக்குவிக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப டெரரிஸ்ட்லாம் வந்து இவரால் தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகணும். அந்த நார்வேல ஒரு பாம்பிங் நடக்குது, அவங்க ஓஸ்லோ ஸ்டாக்ஹோம் பாம்பர்லாம் அவர்லாம் இவரோட பேச்சு தான் கேட்டாருன்னு எல்லாம் பரவலாக பேசப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து கட்டாரில் இருக்கார், இவருக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. சம்டைம்ஸ் மலேசியா போவார், அங்கே டாக்டர் இந்த ஜாக்கிர் நாயக் இந்த டெரரிஸ்ட் இருக்கால அவனை மீட் பண்ண போவார். ஸோ இவர் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ட்ரஸ்ட்டை வந்து குத்துகைக்கு வாங்குறாங்க, சேயிங் தட் இஸ் வேக்கண்ட்னு. ஆனால் அதில் வந்து கிரேவ்ஸ் இருக்குது, மெயின் ஒரு தர்கா இருக்குது, அதுக்கு ஒட்டி கிரேவ்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வேக்கண்ட் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஏன்னா நார்மலி இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க ஒரு காலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் வாங்கினாங்க. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 crores தான் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட் வேல்யூ நீங்கள் பாருங்கள், 18 grounds மேபி 10 groundsன்னு வைங்களேன், அது லேண்ட் வேல்யூ என்ன இருக்கும்? அது நம்ம ஆர்டீரியல் சாந்தோம் ஹைரோட்டில் ஒட்டி இருக்குது, பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, 2 schools இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில், ரோடில் வந்து சென்ட் பீட்ஸ் இருக்குது, இங்கே வேறு ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி அது.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இது பேலஸ் ரோடுன்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவங்க வாங்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் ஒரு கமிட்டியே அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு வந்து இந்த தர்கா வர பெண்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று எழுதி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டி கட்டுறதுக்கு முன்னாடி லேடிக்கல்ஸ் வந்து ஒரே கலாட்டா. அங்கே ஒரு ஃபீமேல் மதரசா கூட இருக்குது. இது வந்து அவங்க 2023 இருந்து இந்த மக்கள் வந்து இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வந்து இதெல்லாம் நடக்குது. யாருன்னா கிளியராக இருக்குது பாருங்கள். 2017 வந்து ஒருத்தர் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ராஜஸ்தான் ஏடிஎஸ்ஸால் அரெஸ்ட் பண்ணி ஐஎஸ்ஐன்ற ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்புக்கு மெம்பராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் ஏடிஎஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் இப்போ கூட வந்துட்டு போயிட்டுருக்காரு. அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த பெண்கள் மதரசாலாம் நடக்கிறாங்க. 2023 எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. தெர் இஸ் நோ ஆக்ஷன் சோஃபார். இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? அந்த பச்சாவலி தர்கா ஆளுங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட போன மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து புல்டோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு இந்த கமிட்டிக்கு வந்து கமிட்டி சிஇஓவே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கமிட்டி வந்து இவங்க கண்டினியூஸாக நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து பொய் அப்படின்னு அவரே வந்து ஹைகோர்ட்டை ஒரு ரிட்டில் வந்து ஆன்சர் கொடுக்குறாரு இந்த கமிட்டிக்கு அகேன்ஸ்டாக. பட் அந்த கமிட்டி தான் இன்றைக்கி வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த லேடிஸ் மதரசா எல்லாமே ரேடிக்கலைசேஷன் நடக்குது. உங்களுக்கு நீங்கள் ரீசெண்டாக அதை படிச்சிருப்பீங்க. ஜெய்ஷே முகமது வந்து விமென்ஸ் மதரசா வந்து ஊக்குவிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா நியூஸ் பேப்பர்ஸில் வந்தது. ஸோ நோபடி சீம்ஸ் டு பி வரிட். இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் கொடுத்தாச்சு. அவங்க கொடுத்த பிறகு கூட எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. தே ஆர் ஸ்காட் ஃப்ரீ. இப்போ கூட அப்படி தான் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா அது எல்லாமே கிளியராக இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் இந்த நால்பந்துன்னு சொல்லணும் இல்லையா, அதில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த ஒரு ஆள் இனாயத்துல்லா ஷரீஃப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கன்விக்ட் ஆகிறாரு. 18 மாதம் கன்விக்ஷன். இன்னொரு முத்தவலியை அடித்து அவரே தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. அந்த லிஸ்ட்டுக்கு எதிர்த்து வந்து இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டாண்டிங் கவுன்சில் என்ன சொல்கிறாரு, 2025 13 ஜூனில் நாங்கள் வந்து எலெக்ஷன் நடத்தலை, போஸ்ட்போன் பண்ணுறோம். அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கோயிங் டு பி ஹர்ட் வித் கமிட்டி ஆஃப் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு நேர்மாறாக திருப்பி அந்த கமிட்டியை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. திருப்பி ஒரு கமிட்டியை கொண்டு வந்து அதே வந்து ரேடிக்கல்ஸை வச்சு எலெக்ஷன் நடத்தி 17 எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தேவ் கிவன். அதில் யார் இதே வந்து கன்விக்ட் ஆனவன் தான் இருக்கான். கன்விக்ட் ஆன ஆளே வந்து வரவே முடியாது. மாரல் டர்பிடியூட் இருக்கவங்களாம் வர முடியாது. ஒரு புத்தவலி அடித்து 18 மாதம் ஜெயில் கன்விக்ஷன் வாங்கினாலு, தண்டனை வாங்கினாலு அவர் எப்படி வந்து இதில் இருக்கலாம்? ஸோ இது என்ன காட்டுதுன்னா, இது மட்டும் இல்லை, இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சலஃபி ஆர்கனைசேஷன் அப்படின்னு இதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த சலஃபி ஆர்கனைசேஷன் என்ன, அதோட என்ன லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. உமேத் ஆக்ட் ரிக்வெஸ்டட் ரிகார்டிங் என்றெல்லாம். இப்போது வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றிய பிறகாக இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? இல்லை, தமிழ்நாடை பற்றி தான் நம்ம பேச முடியும். தமிழ்நாடு சொல்லுங்கள். தமிழ்நாடு வந்து இதே தான், இந்த ரேடிக்கல்ஸ் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது இல்லையே. அதே இங்கே பாருங்க, யார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா, திருப்பி அவங்கள தானே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு முன்னாடி யார் இருந்தா? இது முன்னாடி நவாஸ் கனி, அப்புறமா வந்து ஒரு லேடி ஃபாத்திமா முசஃபர், அவங்க வந்து யார் இருக்காங்க? நவாஸ் கனி, ராஜாதி அவங்க புதுசு, அப்துல் சமத் பழைய ஆளு, குலாம் முகமது மெஹதி கான் அவரும் பழையவர், மெஹரிபா பர்வீன், ஃபாத்திமா முசஃபர் போன சொன்ன இல்லையா, அவங்க இருக்காங்க. சுபைர் கான் போன வாட்டி இருந்தவர் தான். நசீம் புதுசு. ஏன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் ஒருத்தவங்க வரணும்னா அவங்க யாரெல்லாம் ஆளுங்க இருந்தாங்களோ திருப்பி அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபாத்திமா முசஃபர். அந்த கேட்டகரி. ஆனால் கேட்டகரி வேற. இல்லை, அதே ஆட்களை நியமிப்பதுதான் இப்போ பிரச்சனையா? இல்லை, அது மட்டும் கிடையாது. அதே ஆட்கள் நிலைமை மாறலங்கிறீங்க. நிலைமை ஒன்றும் மாறல. என்ன மாறணும்? எதிர்பார்ப்பு என்ன? நாட்டு நலனுக்கு. இல்லை, நாட்டு நலனுக்குன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ரேடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் 4 மாஸ்க்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லையே. பண்ணணும் இல்லையா? வக்ஃப் போர்டு பண்ணாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆல்சோ டூ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் உடனே இந்த 4 அமைப்புகளை, இந்த 4 வக்ஃப்ஸோட வந்து நீங்கள் ஆடிட் பண்ணாலே போதுமே. சிஏஜியை வச்சு, சிஏஜி ஆஃபீஸர்ஸை வச்சு, தமிழ்நாடு சிஏஜியை வச்சு. இப்போ வரைக்கும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. செய்யறதுக்கான அறிகுறிகள் தெரியுதா?
தெரியுது. அவங்க மற்ற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கம் ரொம்ப பண்ணியிருக்கு. பட் யூசிங் இது வந்து நீங்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஏஜென்சிஸை மட்டும் வைக்காம சிஏஜியும் கொண்டு வரணும். கண்ட்ரோலர் ஆடிட் பண்ணாதான் இது எல்லா விஷயங்களும் தெரியும். இது எங்கே பணம் எங்கே போகுது அப்படின்னு. அதில் ஒரு அலிகேஷனே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மஸ்ஜிதை பற்றி சொல்லும்போது இந்த காசுலாம் வந்து இன்னொரு ரேடிகலைசேஷன் இதுக்கு போகுது. ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிஐ எழுதுறாங்க. அந்த ஆர்டிஐல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் கட்டியிருக்காரா இவர் அப்படி 3 வருஷம் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு, அக்கௌண்ட்லாம் சப்மிட் பண்ணலாம், ஆனால் வந்து கான்ட்ரிபியூஷன் கட்டியிருக்காரு அப்படின்னு 1 லட்ச ரூபா. அது கான்ட்ரிபியூஷன் எப்படி கட்டுறாரு அவர்? ஆன் வாட் பேசிஸ் இஸ் பேயிங் த கான்ட்ரிபியூஷன்னா அதுக்கு ஒரு பதில் கிடையாது. அட் த சேம் டைம் இன்னொரு இந்த குரேஷியா மஸ்ஜித் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு டைரக்ஷனே இருக்குது. நீங்கள் வந்து அந்த சோ கால்டு கமிட்டி மெம்பருக்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து 3 லட்ச ரூபா, நீங்கள் 3 லட்ச ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லி, அது 2023 கொடுத்த ஆர்டர். ஆனால் இது வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. நீங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? பதிலே வராது. நீங்கள் ஆர்டிஐயில் நீங்கள் என்ன எழுதினாலும் நீங்கள் கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுக்க வேண்டியது தேவையில்லை அப்படின்னு ரிப்ளை வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கொஸ்டினே கேட்காம ஒரு ஆர்டிஐ கேட்க முடியுமா உங்களால்? கொஸ்டின் மார்க்கே போடாமல் அதில் எல்லாம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் போட்டதுனா கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ரிப்ளை கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ நீங்கள் எப்படி தான் கேள்வியே கேட்க முடியாத மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? ஹேவ் தே சப்மிட்டட் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் த இயர்ஸ் அப்படின்னு போட்டால் கொஸ்டின் மார்க் போட்டால் கொஸ்டின் மார்க்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு அமைப்பு வந்து டோட்டலாக இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆக்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆர்டிஐ ஆக்ட் இருக்கு, அதை நாங்கள் அது மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன தான் போட்டால் கூட நாங்கள் இப்படி தான் கொஸ்டின் ஃபார்மேட்டில் we cannot answer. அப்பீல் ஃபைல் பண்ணியாச்சு. 30ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அது என்னென்னா 2022 2 கம்ப்ளைண்ட்ஸ் போனதுக்கப்புறமா அந்த கமிட்டி ஆடா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. 2.5 lakhs வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் கட்டுங்கன்னு சொல்லி 3 வருஷம், இப்போது நியர்லி 3 years அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. தென் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆளோட அப்ரூவ்ட் கமிட்டியை வந்து இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, இவங்க வந்து மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க, இவங்க தான் கமிட்டி மெம்பர்ஸ்ன்னு. ஸோ இங்கே இருக்கிற இந்த நான் ரேடிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் WP நம்பர் கூட இருக்குது. யூ ஃபர்ஸ்ட் டீல் வித் அப்ஜெக்ஷன்ஸ். இவங்க இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மெம்பர்ஸ் வேற ஒரு மாஸ்க்லேயும் அதே தான் இருப்பாங்க. காமன் ரொம்ப பேர் இருப்பாங்க. இதே இந்த ரேடிக்கல் குரூப்ஸ் இவங்க இப்படி தான் இந்த மாஸ்க்ஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணுறது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்ன ஆக்ட் உமீது வந்த பிறகு கூட ஆக்ட் மாறினாங்கள், காட்சிகள் இன்னும் மாறவே இல்லை. ஏன் மாறலைன்னா, நாங்கள் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து ஆர்டிகல் செக்ஷன் 14 என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். செக்ஷன் 14 நான் முஸ்லிம்ஸ்லாம் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு. இது வேற என்ன ஒன்று வந்து நான் முஸ்லிம்ஸை அவங்க வந்து இந்த வக்ஃப் போர்டில் உள்ள இணைக்கவில்லை. வேற என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணல? வேற வந்து அது மட்டும் இல்லை, பார் கவுன்சிலேருந்து ஒரு மெம்பர் வரணும். அவங்களே அதையும் நாமினேட் பண்ணல. இன்னொரு மேட்ரு வந்து ஆக்சுவலி அது we நாட் ரேஸ்ட். சில வஃப்ஸில் வந்து அந்த அதில் என்ன இருக்குன்னா, தாவூதி போராஸும் அப்புறமா ஆஹானிஸ்க்கு வந்து ஃபங்க்ஷனல் வஃப்ஸ் இருந்தால் தே ஆல்சோ கேன் பிகம் மெம்பர்ஸ்னு இருக்குது. அவங்களுக்கு தாவூதி போராக்கு மட்டும் ஒரு ஃபங்க்ஷனல் வஃப் இருக்குது. 1 or 2 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கா. தட் இஸ் லிஸ்டட் அஸ் அ வஃப் ப்ராப்பர்ட்டி. ஆஹானிஸ்க்கு வந்து இல்லை, எந்த இது வஃப் இல்லை. பட் டு சம் எக்ஸ்டென்ட் இவங்களுக்கு ஒரு வஃப் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கலாம். பட் தட் இஸ் நாட் த கோர் பாயிண்ட். கோர் பாயிண்ட் வந்து நமக்கு இதுதான், நான் முஸ்லிம்ஸை 2 பேர் இருக்கணும். அதில் வந்து அந்த இதை வந்து தே ஹவ் நாட் இம்ப்ளிமெண்டட். பார்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் எந்த லாவும் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு. தட் இஸ் நாட் ஃபேர். அதனால் அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து ஐ வென்ட் அப்ரோச் ஹைகோர்ட் வந்து இதை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போது வக்ஃப் ரேடிகலைசேஷன் அதை பற்றி சொன்னீங்க. ஸோ வக்ஃப் வாரியத்தை தாண்டி ரேடிகலைசேஷன் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கா? சரி, அது அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது தமிழ்லேயே வந்து இந்த ஜமாத்தே இஸ்லாமியோட தலைவர் மௌதூதி அப்படின்ற வார் கிரிமினல், என்ன லட்ச பெண்கள், பெங்காலிஸ் ஆண்கள் பெண்களை வந்து கொண்ட ஒரு ராட்சசனோட இப்போ கூட அவனோட புக்ஸ் வந்து தமிழில் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. திஸ் நோ லெட் அப். நான் சொன்னது 1 வருஷம் ஆனதுக்கப்புறமா கூட. இப்போது அகெயின் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் என்றால், மத்திய அரசு என்ன செய்கிறது என்றதான் கேட்பாங்க. ஆமாம், அதுக்கு கேள்வி அது எனக்கு தான் இருக்குது. பட் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
See, it But is இன்னும் not- செய்யலாம் என்ற இன்னும் செய்யலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம பேசுனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, காஷ்மீரில் வந்து அந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பண்ணுறதுக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் பண்ணுறதுக்கு வந்து மேன் பவர் தேவை, ப்ளஸ் so many other issues are there. இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எங்கே பப்ளிஷ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் பெரம்பூர் ஹை ரோட் போனாலே அது வந்து பப்ளிகேஷன் ஹவுஸு, பெரம்பூர் ஹை ரோட் போனாலே அது எங்கே இருக்குது, இப்போ யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதோட இன்னும் டேஞ்சரஸ் விஷயம் என்னன்னா, யமனில் ஒரு அல்காய்தா தலைவர் இப்போ தான் அவர் ரீசெண்டாக தான் டர்க்கியில் இறந்தார். அப்துல் மஜீத் அசீஸ் அல் சிந்தானி அப்படின்னு. அவர் 2004 வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அவர் டெரரிஸ்டாக டிசைன் பண்ணுது. பிகாஸ் அவர் வந்து ஒசாமா பின் லாடனுக்கும் தாலிபானுக்கும் அல்காய்தாவுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார்னு சொல்லி அவர் வந்து அங்கேயே இருக்கும்போது அங்கேயே ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு தௌஹீத் அப்படின்னு. தௌஹீத் உங்களுக்கு தெரியும், ஓரிரை கொள்கை. மற்றவங்களெல்லாம் வந்து யாரெல்லாம் அதை மறுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொன்றுடலாம் அப்படின்ற ஒரு கொள்கை உள்ளவங்க. அந்த புக் வந்து யமனில் ரொம்ப பிரச்சனைக்கு, யமனுக்காக ஹவுத்தீஸ்க்கும் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது, இந்த தௌஹீத் குரூப்ஸ்க்கும். அந்த அந்த ஹவுத்தீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா 2015 இவர் அந்த ஏரியாவை விட்டு யமனை விட்டு போயிட்டு தென் கடைசியாக வந்து டர்க்கியில் போய் சாவுறாரு. ஸோ அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புக்கை எழுதியிருக்காருன்னு சொன்னாலே கிதாப் அந்த தௌஹீத் அப்படின்னு. அது வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி பப்ளிஷ் ஆகுது. யார் பப்ளிஷர்? அது நீங்கள் ஆன்லைனில் போனாலே நீங்கள் அந்த புக்கை வாங்கலாம். கிதாப் தௌஹீத் அப்படின்னு புக் ஆஃப் தௌஹீத், யூனிட்டி ஆஃப் காட், ஓரிரை கொள்கையோடைய புக்கு கிதாப்னா புக். அந்த புக்கை வந்து தமிழ்லேயே வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அந்த புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த பப்ளிஷர்ஸ் யார் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸில் இதுலேயே இருக்குது பாருங்கள். ஓகே. இவர் இந்த ஜிந்தானின்றவர் வந்து டிசைனேட் ஆனது. இந்த கொள்கை ரீதியான புக்ஸே வந்து தமிழ்நாடுகளே பப்ளிஷ் ஆகுதுன்னா, ஸோ இந்த அல் மசீத் அசீஸ் அல் ஜிந்தானி 27 February 2004 அன்னைக்கு டிசைனேட் யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் டிசைனேட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா அதே பேர் தான் இருக்கும். யார் எழுதுனான்னு பார்க்கலாம் நீங்கள். ஜிந்தானின்னு தமிழில் போட்டிருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டில் கண்டினியூயிங். ஓகே. இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூரோட இன்னொரு ஃபேஸட் என்ன ஆயிடுச்சுன்னா, சவுதி அண்ட் பாகிஸ்தான் பேக்ட், ரெண்டு பேரோட டிஃபென்ஸ் உடன்படிக்கை ஒப்பந்தம். அதனால் வந்து வி மே ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் நம்ம லோக்கலில் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சவுதி அல்காய்தா ஜோலானி எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணி ஜோலானியில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பவர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான இந்த ப்ரோ சவுதி குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு இன்னும் தெரியல. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, ஆன்டி பாகிஸ்தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா, வி ஹேவ் நோ டாட்டா ஆன் தட். அட் த சேம் டைம் இந்த சலஃபி குரூப்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் ஆல்சோ வெரி ஆக்டிவ் இன் மலேசியா. இந்தியாவை வந்து டச் பண்ணுறதுக்கு மலேசியாவை கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மலேசியா இடம் கொடுக்கிறதா? இடம் தான் கொடுத்துட்டு தானே இருக்கு. ஏன் கொடுக்கல? ஏன்னா மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் ஒரு காலத்தில் ஜாக்கிர் நாயக்கோட பீஸ் டிவியில் ஒன் ஆஃப் த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ். இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ். நீங்கள் பீஸ் டிவியில் ஓப்பன் பண்ணி அன்வர் இப்ராஹிம் போட்டிங்கன்னா பழைய 2012 அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீச்சர்ஸ். ஜாக்கிர் நாயக்கோட ப்ரீச்சர் அவர். இப்போ கூட நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பெஹல்காம் அப்பெல்லாம் மலேசியா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றுருக்கு. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி தானே. ஜாக்கிர் நாயக்கோட ஸ்டூடெண்ட் அவருடைய டீமில் அவர் வந்து தாவானா இஸ்லாமிக் ப்ரொபகேஷனில் இருக்காருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஓகே, சரி. அதே சேம் இங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஹெச்யூடி. உங்களுக்கு தெரியும், ஒரு இதில் நம்ம பேசி ஹெச்யூடிக்கு அப்புறமா அந்த அரெஸ்ட்லாம் அந்த பேன்லாம் ஆயிடுச்சு. வீடியோ வெளியிட்டோம், ஹெச்யூடி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க. அடுத்த வாரத்துல அது பேன் ஆயிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட். அதே மாதிரி அதோட ஒரு ஃபேஸ் தான் டில்லி ஹுசைன்ற ஒரு ஆள், பங்களாதேஷ்காரர் தான், லண்டனில் இருக்காரு. அவர் வந்து இப்போ இருக்கிற பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஓவர்த்ரோ ஹசீனா கவர்மெண்ட் போனதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் 5 பில்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மீடியா இது வச்சுருக்காரு. பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான் அவர். வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஐ ப்ரே தட் அல்லாஹ் லிபரேட்ஸ் இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர். நான் வந்து கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்னன்னா, ஒன்று காஷ்மீர் வந்து சுதந்திரம் அடையணும், முஸ்லீம்களுக்கும் மற்ற மைனாரிட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கொடுமை நடந்துருக்கு, அந்த கொடுமை முடியணும். தென்
ரிட்டர்ன் ஃபார் இந்தியா டு ரிட்டர்ன் டு இஸ்லாமிக் ரூல், திருப்பி இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் மலரணும் அப்படின்னு சொல்லி ஸோ இது அது தில்லி ஹுசைன். தில்லி ஹுசேன் இவர் இந்த மாதிரிலாம் ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த செப்டம்பர் கூ வந்தது இல்லையா, அந்த ஹசீனாவுக்கு எதிராக வந்த ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்புலாம் வந்து இவர் ரொம்ப பெரிய பங்கு, இவரோட பெரிய பங்கு இருக்குது. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, இவரோட என்டையர் இது ப்ரொஃபைல், அந்த ஆல் சோஷியல் மீடியாவை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். இன்க்ளூடிங் 5 pillars அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 pillars இன்னைக்கு கூட அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட இருக்குது. 5 pillars-ஓட தமிழ் டிரான்ஸ்லேஷனே தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் இதில் கூட பார்க்கலாம். தென் ஆஃபியா சித்திகின்னு சொல்லி அல்கைதாவோட டெரரிஸ்ட், அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில யூடியூப்ஸ் இன்ஃப்ளூயன்சர்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ராடிக்கல் இந்தியா வந்து இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய ரூல் கொண்டு வரணும்னு சொல்லி ஜிஹாதை பேசுகிற ஆள், கஸ்வத்துல் ஹிந்த் ஜிஹாத் என்ன பாகிஸ்தான் பேசிச்சோ, என்ன ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி அந்த ஃபெயில்டு மார்ஷல் என்ன பேசினானோ அசீம் முனீர், அதே லாங்குவேஜுக்கு அது பேசுறதுக்கு முன்னாடியே இந்த லாங்குவேஜ் 2023 இந்த ட்வீட் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மலேசியாவில் கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவரை சந்திக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தான் சந்திக்கிறாரு. இவர் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரியேட்டர்ஸ். எஸ், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரியேட்டர்ஸ். இதே மாதிரி பாகிஸ்தானில் வந்து லஷ்கர் ஜெய்ஷே முகமதோட இது இவர் சந்திக்கிறாரின் மூலமாக நீங்கள் இம்ப்ளை பண்ணுவது என்ன? அது கவர்மெண்ட்டுக்கு தான் பார்க்கணும் ஏன் சந்திக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக இவங்க கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் திஸ் இஸ் தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் தெரிய, கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி வாட்சிங். தமிழ்நாடு மக்கள் ஷுட் நோ ஹூஸ் ஹூ. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோவை வந்து ஓகே அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. இது இவங்களோட பேக் சேனல், இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க ஏன் இதை போடுறாங்க அப்படின்றதுக்கு வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஏன்னா அது என்ன மேபி பிலாங்கிங் டு எனி ரிலிஜன், ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதுக்கு தான் நான் இந்த சேனலில் இது கொடுக்குறேன். அப்புறமா நான் இந்த ஜாக்கிர் நாயக் பற்றி சொல்லியிருந்தேன். ஜெய்ஷே முகமது உருவான இடமே வந்து பினோரி மஸ்ஜித். அதுலேருந்து ஜெய்ஷே முகமதுலேருந்து செக்டேரியன் கில்லிங், பாகிஸ்தானில் வந்து செக்டேரியன் கில்லிங்கிறது வந்து ஷியா மர்டர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் பேர் தான் சிபஹா சாபா. அந்த சிபஹா சாபா வந்து இன்னைக்கு 2002 பேன் ஆகுது. ஆஃப்டர் 9/11 ஐம் சாரி 2001 பேன் ஆகுது. தென் அவங்க பேரை மாற்றிக்கிறாங்க அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அவுரங்கசீப் ஃபாரூக்கின்ற ஒரு லீடர் வந்து இன்னைக்கு கூட பாகிஸ்தானோட வாட்ச் லிஸ்ட்லேயே இருக்கிறாங்க. அவர் பாகிஸ்தானோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கார். ஹீ இஸ் அண்டர் த வாட்ச் லிஸ்ட், ஷெட்யூல் 4ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆள் வந்து பங்களாதேஷ்க்கு போகிறாரு, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாரு. இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம்கள் சொல்லலை, ரசூல்லா ப்ராஃபிட்டோட பேர்லாம் அவங்க கெடுக்கிறாங்க, அவங்கள வந்து நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசின அடுத்த நாளே மலேசியாவில் போய் இவரை போய் மீட் பண்ணுறாரு. ஓகே, சரி, இந்த மஸ்ஜிதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, பினோரி மஸ்ஜித்னு சொல்லி. அதில் வந்து முக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. தஹியா அஹமத் உஸ்மானி அவங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பேசுனாங்க, எது செஞ்சாங்க அப்படின்றது தமிழ்லேயே வந்து ஒரு சில இடத்துல வந்து இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் வந்து ஆஃப்டர் நைட் ப்ரேயர்ஸ் வந்து ஈவினிங் 8 மணிக்கு 8:30க்கு ஒரு ப்ரேயர் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் சொற்பொழிவு செய்வோம், உங்களை வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் க்ளீன்ஸ் பண்ணுவோம். இட்ஸ் காட் தஸ்கியத்து நஃப்ஸ், அப்படின்னா தட் இஸ் உங்களோட சோலை பியூரிஃபை பண்ணுறோன்னு சொல்லி இந்த மாதிரி பினோரி மஸ்ஜிதுக்கு வேண்டிய ஆளுங்க, அது ஒரு டெரரிஸ்ட் மஸ்ஜித். அது அந்த பினோரி மஸ்ஜிதுக்கு வேண்டிய ஆளுங்களுடைய வாக்கியங்கள், அவங்களுடைய டீச்சிங்ஸ்லாம் வந்து சென்னையிலே நடக்குது. சென்னையிலே ஓப்பனாக அவங்க போட்டு கால் பண்ணி, அவங்களுக்கு இன்சைடு ஒரு குரூப் இருக்குது, அதில் கால் பண்ணி இந்த டேட்டில் வந்து இவரை பற்றி பேசுவோம். தஹியா அஹமத் உஸ்மானி யார், இந்தியா மேலே படையெடுக்கணும்னு சொன்ன ஆள். தஹியா உஸ்மானியோட இதெல்லாம் அவருடைய போதனைகள்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று நக்ஷபந்தின்னு ஒருத்தர் இறந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் உருவானது வந்து அல்லாஹ்வால, இறைவனால் வந்து இந்த பாகிஸ்தான் உருவாயிடுச்சு, இதுக்காக நாங்கள் போராடணும் அப்படின்னு பேசினவர். அவருக்கெல்லாம் இங்கே இரங்கல் இருக்குது. யாரெல்லாம் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணணும் சிந்தூருக்கு அப்புறமாவும் முன்னாடியும் பேசினவங்களுடைய அவங்க இறந்ததுக்கு போன மாதம் இறந்தார். அவருக்கு இரங்கலே இங்கே நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த மாதிரி ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். எப்படி ரேடிகலைசேஷன் பாகிஸ்தான் எப்படிலாம் வந்து இந்தியா சொசைட்டி, தமிழ்நாடு சொசைட்டியில் எப்படிலாம் வந்து ஊடுருவி இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம்.
ரொம்ப விரிவாக என்னுடைய அரங்கத்திற்கு வந்து நீங்கள் தொடுத்த இந்த பெட்டிஷன் அதை பற்றியும் தமிழ்நாடு ஆர்கனைசேஷன் பற்றியும் பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி மிக்க நன்றி. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.